रामानुजतया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मम् व्यामोहदस्तदितराणि हृदाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलदेवयोगिवान् भक्तामिनेनुपरकालयतीन्द्रमेत्रा श्रीमत्पराङ्गुसमुनि प्रणतोऽस्मि नित्यम् भावसङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् जन्माद्यस्य यतोऽन्वयात् वितरतश्चातेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाम् दाम्नात्वेन तथा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितचैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदाम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परै ईश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र हृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतधवसंयुतम् पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेदमपेदकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुति अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं संजातसूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्।
மல்லிகை மலரும் மாலை வாராய் கண்ணா மல்லிகை மலரும் மாலை வாராய் கண்ணா மனம் மகிழ நீ பாடியாடவா மனம் மகிழ நீ பாடியாடவா எதிர் நின்று நீ வந்து சேர வேண்டுமே எதிர் நின்று நீ வந்து சேர வேண்டுமே கோடி இன்பம் தரும் வேதநாயகா 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 மல்லிகை மலரும் மாலை வாராய் கண்ணா மனம் மகிழ நீ பாடியாடவா எதிர் நின்று நீ வந்து சேர வேண்டுமே கோடி இன்பம் தரும் வேதநாயகா 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 மல்லிகை மலரும் மாலை வாராய் கண்ணா மனமாசு தீரும் அருவினையும் சார தனமாய தானே கைகூடும் குணமேய பூந்துழாயான் அடிக்கே போதொடு நீர் கொண்டு தாம் தொழுவார் தமர்
மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகள்லாம் தானா தீரும். மன மாசு தீரும். மனசுல இருக்க அழுக்க போக்க முடியவில்லை. ஏன்னு கேட்டா இது திரும்ப திரும்ப அழுக்கிய நினைச்சுட்டு கிடக்கும். அதான் ஒரு வஸ்திரம் இருக்கு அழுக்கா இருக்கு அப்படின்னா இது அழுக்கா இருக்கு அழுக்கா இருக்குன்னு சொல்றதுனால அதனுடைய அழுக்கு போக போறது இருக்கு. அந்த அழுக்கு போகிறதுக்கான ஒரு வஸ்து இருக்கு இல்லையா, சோப்போ பவுடரோ எதையோ போகுது, அதை கசக்கி அலசினோம்னா அழுக்கு போகிறது. அந்த மாதிரி அந்த வஸ்திரம் போல மனசு அழுக்கு இருக்கு அழுக்கு திரும்பி அழுக்கிற போட இன்னும் தானே அழுக்கா சொல்லுங்க. அழுக்கா இருக்கு நீங்க ஓரத்தை போட்டு அது அழுக்கு போக போறது இல்லை, துவைக்கணும். அந்த மாதிரி இந்த மனசை துவைக்கணும் பகவத் பக்தி கொண்டு. மனமாசு தீரும் அருவினையும் சார. கோடி ஜென்மாவுடைய பிராரப்தம் எல்லாம் இருக்கோம்னு அதான் நம்ம பக்கத்தை வரவே வராது. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆகுது. ஏதோ பூர்வீக சொத்து ஒண்ணு இருக்கு, இடிஞ்சு போன ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மிருகங்கள் பாம்பு இதெல்லாம் அலையிறது. அது உங்களுடைய சொத்தா இருக்கிற வரைக்கும் அது ஒழுங்கா இல்லை, அதுல யாரு யாரோ வந்து தங்கின்னு இருக்கா, அதனால பக்கத்துல இருக்கவாளுக்கெல்லாம் தொந்தரவு அப்படின்னு உங்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா. இந்த வீட்டை ஒழுங்கா வச்சுக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஒரு காலம் அந்த கிரகத்தை நீங்க விட்டுடல் அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் உங்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆகும். அந்த மாதிரி பகவன் நாமத்தை ஜபிச்சு பகவானுடைய திருவடிகள்ல விழுந்து தொழுது எழுந்தோம்னா நமக்கும் நம்முடைய பிராரப்தத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆகுது. எப்படி சரீரத்திலிருந்து வெளியில வந்ததான மலமூத்திரத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையோ அதுபோல பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பகவான தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய பிராரப்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடும். அப்படி நடக்குமா முடியுமா அப்படின்னா பகவானால முடியும். அகடித்த கடனா சாமர்த்தியம், அவனுக்கு அந்த சக்தி உண்டு. அந்த மாதிரி இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு ஒரு இலை போடுறா, ஆகாரம் எல்லாம் பரிமாறி இருக்கா, நமக்கு பிடிக்காத வஸ்துவும் பரிமாறிட்டான்னா அதுவா வந்து ஒட்டிக்காது. நம்மளால எடுத்து போடுண்டாத்தான் ஒட்டிக்கும். நமக்கு அந்த வஸ்து வேண்டாம் ஓரம் தள்ளி வச்சாச்சுன்னா அது எந்த காரணத்தை கொண்டும் இந்த வஸ்துவோட சேரவே சேரும். நம்மளா எடுத்து வச்சுட்டா தானே ஒரு ஊறுகாவும் நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காயோ போட்டுட்டோம்னா நம்மளா அந்த சாதத்தோட கலந்துண்டா தான் அது சேர்ந்துக்கும். இல்லைன்னா தனியா ஓரம் தள்ளி வச்சாச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டு அது சேரும். அந்த மாதிரி இந்த பிராரப்தம் அப்படி ஒரு பலம். பகவான் தள்ளிட்டான் அப்படின்னா திரும்ப நம்ம இடத்துல சேராது. பகவானுடைய பலத்தை நம்பினோம்னா அது நடக்கும். மனமாசு தீரும் அறிவினையும் சார தனமாய தானே கை கூடும். தனம் கிடைக்கணும். இந்த இடத்துல பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி பாசுரம். தனம்னு சொல்றது பக்தி. பகவானிடத்தை நாமஜபம் பண்ணி பகவானே கதியில் இருந்து அவனுடைய திருவடியை பிடிச்சிருந்தோம்னா சரணாகதி பண்ணியாச்சுன்னா மனசுல இருக்க அழுக்கு போயிடும், பிராரப்தம் நம்மளை சேராது, பக்தின்ற ஒரு தனம் கிடைச்சு. மனமாசு தீரும் அறிவினையும் சார தனமாய தானே கைகூடும். புனமேய பூந்துழாயான் அடிக்கே போதொரு நீரேந்தி. எம்பெருமான் இருக்கானே திருத்துழாய் மாலைய தரிச்சுருக்கான நாற்றத்துழாய் முடி நாராயணன் ஆண்டார் சொல்ற. பகவானுக்கு ரொம்ப உகப்பானது இதுன்னு கேட்டா துளசி மாலை, தாமர மாலை, அந்த மாதிரி நிறைய மாலைகள். அந்த மாதிரி இந்த துளசி மாலை அவ்வளவு சுத்தமா இருக்கான், பரிசுத்தமா இருக்கான், பவித்திரமா இருக்கான். அதை பிரபு ஸ்வீகரிச்சு போட்டு இருக்கானே அவனுடைய திருவடிகள்ல கொண்டு புஷ்பத்தை போட்டுட்டு பிரபோ அப்படின்னு சொல்லி அவன் திருவடியை ஜலத்தை கொண்டு அலம்பினோம் அப்படின்னா போதோடு நீரேந்தி தாந்தொழா நிற்பார்க்க இத்தனையும் மறுபடியும் கையை கூப்பி நிற்கிறாளே இந்த பக்தாளுடைய மனமாசு கவலைப்பட வேண்டியதை தானா தீர்ந்து போயிடும். அவளுடைய பிராரப்தம் அவளுக்கு சம்பந்தம் இல்லை. மனமாசு தீரும் அறிவினையும் சாரம் கனமாய தானே கை கூடு. எல்லாம் தானா வந்துடும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்றார். அப்படி அந்த பகவான ஆராதனை பண்ண நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. என்னமோ மனுஷால கொண்டாடுறோம், அழகா இருக்கான்னு கொண்டாடுறோம், பணம் இருக்கான்னு கொண்டாடுறோம்,
நமக்கு சகாயம் பண்றான்னு கொண்டாடுறோம். ஆனா கொண்டாட வேண்டியது என்னமோ பகவான் மட்டும்தான். எத்தனை கோடி யுகங்கள் ஆனாலும் பகவானை மட்டுமே கொண்டாடணும்னு இருந்துட்டோம்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இந்த பகவானை கொண்டாடணும், அதை கொண்டாட சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம். ஒவ்வொரு பக்தாலும் பகவான் எப்படி கொண்டாடினா, அவர்கள் எப்படி பக்தி அனுபவிச்சா நமக்கு தெரிய மாட்டேங்கிறதோ. எதை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியறது இல்லை. சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தோம்னா அம்மா தட்டுல ஆகாரம் எல்லாம் போட்டு கொடுத்தா கூட இது கீழே போடு, அப்புறம் அங்கிருந்து எடுத்து சாப்பிடும், தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு தெரியல ஆகாரம் சாப்பிடணும்னு தெரியல ஒழிய இப்படி சாப்பிட்டா தான் நன்னா இருக்கு, இப்படி சாப்பிட்டா தான் ஹைஜீனிக்கு அதுக்கு தெரியல. அது கீழே போடுறது, அள்ளிக்கிறது, வாயில போடுறது, அப்புறம் தொடர்ந்து அதை எடுத்து இந்த கையிலுக்கு வாயில போட்டுக்கிறது ஒழிய இது இப்படி சாப்பிட்டா நிஜமாவே பவித்திரமா இருக்கும், சரீரத்துக்கு பலமா இருக்கும்னு அதுக்கு உண்மையான பிரயோஜனம் கிடைக்கிறது இல்லை. ஆசைப்பட்டு எல்லாரும் சாப்பிடுறா அப்படின்னு அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கிறது, பாதி நல்றது, பாதி வெள்ள தூப்படுறது, அறகுறையா சாப்பிடுறது, தயிர் சாதம் சாப்பிட்றேன்னு அடம் பிடிக்கிறது, சாதம் போட்டுறோம், இல்ல நான் பசங்க இருக்கணும், வேண்டாம் வேண்டாம் நான் தான் பசங்க வேணும்னு சொல்றது, தயிரை மட்டும் எடுத்து நக்கிக்கிறது, அதுக்கப்புறம் நான் சாதத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறது, பாதி பாதி கலந்து சாப்பிடுறது, சுத்தமா இல்லை. அம்மா பசங்க வச்சா ஜோரா சாப்பிடுறது தெரியலையோ. அந்த மாதிரி நமக்கு பக்தி எல்லாம் குழந்தை விளையாட்டு மாதிரி ஏதோ பிடிச்ச போது பண்றோம், பிடிக்காத போது விட்டுடுறோம். குழந்தைகள் பார்த்தா 5 நிமிஷம் ஒரு பொம்மையை வச்சுருக்கோம், அப்புறம் அது தூக்கி போடும், வேற தானே பிடிச்சிக்கும், திருப்பி 5 நிமிஷம் அது தூக்கி போடும், வேற தானே பிடிச்சிக்கும். அந்த மாதிரி நம்முடைய பக்தியும் ஒரு விளையாட்டா இருக்கு. ஏதோ ஆர்த்தி அர்த்தார்த்தின்னு சேவையா பக்தி பண்ணுவோம், சாதிச்ச முடிஞ்சு போயிருக்கு. பிரச்சனையா போய் பகவான் திருடுகள் உண்டியில பணம் போடுறேன், தெரியாத எடுத்து மறந்து போயிடுச்சு, இவ்வளவுதான். இதையும் தாண்டி பக்தி இருக்கு. பக்தின்றது நிரந்தரமானது, நித்தியமானது, முடிவில்லாதது, அழியாதது, சர்வசிரேஷ்டமானது நமக்கு புரியதற்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம்ன்ற ஒரு கிரந்தத்தையே வேதவியாச கண்டார். பக்தினா என்ன, அதனுடைய பரிணாமங்கள் என்ன, இப்படியெல்லாம் பக்தி பண்ணலாம், பக்தி எப்படியெல்லாம் பண்ண என்ன விதமான ஆனந்தங்கள் கிடைக்கும்னு விஸ்தாரமா எத்தனையோ பக்தர்கள் அனுபவிச்சிருக்காலும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாம அங்கங்க ரகசியமா இருந்தது. அதெல்லாம் சேர்த்து இவ்வளவுதான். பார்த்தா ஒரு பெரிய பூமினா என்னன்னு யாருக்குமே தெரியாது. சின்ன குழந்தையா இருக்கும், பூமி அப்படின்னா ஒன்றும் தெரியாது. இந்த தேசம் இருக்கு, இந்த இடத்துல கடல் இருக்கு, இந்த தேசத்துக்கு இந்த மாதிரி வரைபடம் இருக்குன்னு ஜாகிரபின்னு சொல்லிட்டு இந்த பூகோளத்தை படிச்சோன்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. இந்த தேசம் தனியா இருக்கு, அந்த தேசம் தனியா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் தனி பாஷை, தனி ஊரு, நாடு, அதுக்கு ஒரு தலைநகரம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்கில போட்டு அட்லஸ் மேப் எல்லாம் போட்டு ஆச்சுன்னா, ஓ நம்ம இருக்கிற தேசம் இப்படி இருக்கு, நமக்கு பக்கத்து தேசம் இப்படி இருக்கு, இவ்வளவுதானா, இதுதான் உலகமா அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அறிவு கிடைக்கிறதா. அந்த மாதிரி பக்தியதான ஒரு பொது அபிப்பிராயம் இது இப்படி இந்த மாதிரி தன்மையோட இருக்கு. பாரத தேசம் இப்படி இருக்கு, இலங்கை இப்படி இருக்கு, ஆஸ்திரேலியா அப்படி இருக்கு, அமெரிக்கா அப்படி இருக்கு. ஒவ்வொரு தேசத்தை பத்தி விதவிதமா வியாக்கியானம் பண்ணி அதனுடைய தலைநகரம் இது, அதனுடையதான ஜனங்கள் இப்படி இருக்கா, அவர்களுடையதான வண்ணம் எப்படி, அவர்கள் பேசக்கூடியதான பாஷை எப்படி, பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு ஒவ்வொன்னா சொன்ன உடனே இந்த தேசம் இப்படி இருக்கும்னு ஒரு அறிவு கிடைக்கிறது இல்லையா. அந்த மாதிரியே ஒவ்வொருத்தருடைய பக்தி எப்படி இருக்கு, இந்த பக்திக்கு தலைநகரம் மாதிரி இது அஸ்திவாரம், எந்த காரணத்தை கொண்டு அந்த தேசம் இருக்கின்ற மாதிரி எந்த காரணத்தை கொண்டு அவளுக்கு பக்தி வந்தது, இந்த மாதிரி சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். பக்தியுடைய பல்வேறு விதமான பரிணாமங்கள் தனித்தனியா, தாமரை தனியா இருக்கு, துளசி தனியா இருக்கு, மல்லிகை தனியா இருக்கு, செண்பகம் தனியா இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய தோட்டத்தை போடணும். நந்தவனம், நந்தவனத்துக்கு போனா நல்லா இருக்கு, எல்லாம் மணக்கர், எல்லாமே வாசனை புஷ்பங்கள், பரம பவித்திரமா இருக்கு, பச்சேன்னு இருக்கு. ஒரு பக்கம் மல்லிகை மனம், ஒரு பக்கம் தாமரை, ஒரு பக்கம் ரோஜா, இன்னொரு பக்கம் பன்னீர் ரோஜா, ஒரு பக்கம் சம்பங்கி புஷ்பகம், ஒரு பக்கம் மகிழம்பூ, ஒரு பக்கம் பாரிஜாதம், எல்லாம் மணந்ததுன்னா என்ன நிஜமாவே வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. ஜோரா இருக்கு. கொஞ்ச நேரம் மல்லிகை இருந்துட்டோம், இந்த பக்கம் மல்லிகை கொடியா இருக்கு, கொஞ்ச நேரம் மகிழம்பு வாசனம், அந்த மரத்துக்கு இருப்பது மகிழம்பு வாசனம். இது இங்க இருக்கும்போது அது வரும், ஆனா அதுக்கே உட்காந்தோம்னா அதுக்கு ஒரு தனி வாசம். அங்கேன்னு பன்னீர் புஷ்பம், பன்னீர் ரோஜா எங்கேயாவது நிறைய கொஞ்சம் நட்டு வச்சிருக்காங்கன்னா அங்கவே உட்காந்தாச்சுன்னா மற்ற எல்லா மனமும் இருக்கும், ஆனா அந்த பன்னீர் ரோஜாவுடைய மனம் பிராதான்யமா இருக்கும். அந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல ஒவ்வொரு சந்தத்துக்கும் ஒவ்வொரு மனம், ஒவ்வொரு சந்தத்திலும் மற்ற மனம் வரும், ஆனா அந்தந்த சந்தத்துல அதனுடைய மனம் பெருசா பிராதான்யமா. அதுதான் சுகம், அதுதான் பாகவதத்துடைய பலம், அழகு, நளினம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அழகா கொடுக்கறதுன்றது பெரிய காரியம். புஷ்பங்கள் தனியா பூக்கிறது பெரிய விஷயம் இல்லை,
வாழை மரத்துல நாடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பகவானுடைய திருமேனியில மாலையா சாத்துறதுக்கு பெரிய காரணம். சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள், நாருக்கும் புஷ்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, மல்லிகைக்கும் சண்பக புஷ்பத்துக்கும் சம்பந்தமே. எல்லாம் புஷ்பம் ஒரு வெரைட்டி, மனம் வேற, குணம் வேற, ரூபம் வேற. ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்த்தோம்னா வைஜெயந்தி வனமாலைன்னு சொல்றோம். வைஜெயந்தி வனமாலையில பார்த்தோம்னா பாரிஜாத புஷ்பம் உண்டு, தாமரை உண்டு, அப்புறம் மந்தார புஷ்பம் உண்டு. இந்த மாதிரி 5 வெரைட்டி ஒன்னாச்சு, துளசி உண்டு. இதெல்லாம் சேர்த்தாதான் வைஜெயந்தி வனமாலைன்னு சொல்றது. நீ தனித்தனியா இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து வைஜெயந்தி வனமாலாவுக்கு அவ்வளவு தூரம் ஆச்சரியமான அற்புதமான மகிமை வரணும். அதே மாதிரிதான் இந்த பாகவதம் ஒவ்வொரு புத்தகத்தையா எடுத்து அழகாக தொடுக்கிறார். வேதவியாசர் தொடுத்தார், தொடுக்க நாரதர் சொல்லி கொடுத்தார். தொடுத்த மாலை இப்படி இருக்குன்னு காண்பிச்சார். அதே பயிர அந்த மாலை எப்படிடா இருக்குன்னு சுத்தபுணத்தை காமிச்சார். அவர் வாங்கிட்டார், நன்னா இருக்குப்பாண்டார். அவர் பரிசுத்த எப்படிடா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு, அனுபவிச்சுட்டா கொண்டா அடுத்த நாள் கொடுக்க அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவா அனுபவிச்சுட்டு அவ்வளவா கிளம்பி போக வேண்டியது, அடுத்தவா அனுபவிக்க வேண்டியது. இந்த மாலை எல்லாருக்கும் பொது, அனுபவிக்கிறவா கையில கொஞ்ச நேரம் இருக்கு. அவன் ஆயுது முடியும் போது வேற ஒருத்தருக்கு போயிட்டே இருக்கு, மாற்றி மாற்றி மாற்றி. இந்த மாதிரி தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதுல ஜெகத் சிருஷ்டி எல்லாம் சொன்னார். பகவானுடைய அவதாரங்கள்ல யஜ்ஞவராக அவதாரம் சொன்னார், கபில அவதாரம் சொன்னார், கபிலரும் ஒரு அவதாரம். அது மாதிரி ஒவ்வொரு அவதாரமா சொல்லிட்டு வந்தார். 3ஆவது ஸ்கந்தம் அது முடியாது. திரும்பியும் 4ஆவது ஸ்கந்தத்தை பார்த்தா விசர்க்கம்னு ஒரு லட்சணம். விசர்க்கம் அப்படின்னா பிரம்மா அப்புறம் சுவாயம்புவமனு இவர்களை கொண்டு எப்படி இன்னும் சிருஷ்டி விஸ்தாரமாச்சு, அவாவா வம்சத்தை யார் யார் வந்தார்கள், அவாவா என்ன பண்ணா, அவன் பகவானை எப்படி அனுபவிச்சான்றதுதான் ஜோர அந்த விசர்க்கம்ன்ற ஒரு லட்சணம். 3ஆவது ஸ்கந்தத்துக்கு சர்க்கம்னு ஒரு லட்சணம். அதாவது சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சது, ஜெகத் சிருஷ்டின்ற ஒரு லட்சணத்தை 3ஆவது ஸ்கந்தம் சொல்றது, அதுக்கு சர்க்கம்னு பேரு. 4ஆவது ஸ்கந்தம் விசர்க்கம். பகவான் மூலம் பகவான் பிரம்மாவையும் சுவாயம்புவ மனுவை கொண்டு எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணா, சுவாயம்புவ மனுல யார் யார் அந்த வம்சத்தை யார் யார் வந்தா. ஏற்கனவே சுவாயம்புவ மனுவுடைய ஒரு பெண் தேவதூதி, அவளுக்கு தான் பகவானே கபிலவா பிறந்தான்னு 3ஆவது ஸ்கந்தத்துல காண கிடைச்சது. 4ஆவது ஸ்கந்தத்துல சுவாயம்புவ மனுவுடைய மற்ற குழந்தைகள், அவர்கள் மூலமா வந்த வம்சம், அவர்கள்லாம் எப்படி பக்தி பண்ணா, அதாவது மனுஷர்கள் பக்தி பண்ண முடியும் நிரூபணம் பண்றா. இந்த வம்சத்துல வந்தலாம், அவளுக்கு அடுத்த வம்சத்துல எப்படி பக்தி பண்ணா. சுவாயம்பு மனசுல அந்த கர்த்தமரும் தேவகூதியும் ஆச்சரியமா பக்தி பண்ணா. அதே மாதிரி சுவாயம்புவ மனுடைய இன்னும் ஒரு பெண் பிரசூதி, அவளுக்கு தக்ஷண கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா. அவனை பிரஜாபதியா வச்சுட்டா. அந்த தக்ஷன் அவனுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. அதுல ஒருத்தி தான் தாக்ஷாயணி. அந்த தாக்ஷாயணியத்தான் சிவபெருமானுக்கு அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். சிவபெருமான் பிரம்மாவுடைய புருவ மத்தியிலிருந்து உற்பத்தி ஆகிற ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படித்தான் இருக்கு. பிரம்மதேவர் கோபத்துல இருக்கும்போது அவர் புருவ மத்தியிலேருந்து ஒரு குழந்தை ஜனிச்சு அழறது. அழாதரா ரெண்டா ரோதனம் பண்றேன்னு ஒரே ரோதனையா இருக்கணும். ரோதனம்னா அழுகன்னு அர்த்தம். பல வார்த்தைகள் அர்த்தம் தெரியாமலேயே பேசிட்டு கிடக்கும். ஒரே ரோதனையா போச்சுன்னு. ரோதனம்னா அழுக. ஏண்டா அழற, அழாதடான்னா உடனே அது அழுகிய நிறுத்திட்டு, அதனால ருத்ரம்னு அவருக்கு பேரு. அவருக்கு 11 ஸ்தானங்கள், 11 பேர் கொடுத்து, 11 குழந்தைகள் ஒரு மனைவிகளையும் கொடுத்து இந்த மாதிரி லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பிரம்மதேவர் சொல்றார். அதுலதான் சிவபெருமானுக்கு தாக்ஷாயணியும் மனைவியா வரா. அந்த தக்ஷன் ஒரு சந்தர்ப்பத்துல ஜோர யஜ்யம் பண்ற ஒரு இடத்துக்கு போறான். எல்லாரும் எழுந்து நின்று தக்ஷனுக்கு மரியாதை பண்றான். சிவபெருமான் மரியாதை பண்ணல, அவருக்கு அது உட்காந்து தியானத்துல இருக்கா. வேணுட்டு அவமரியாதை பண்ணல, தியானத்துல இருக்கா. பிரம்மதேவர் தக்ஷனை விட பெரியவர், அதனால தக்ஷன் அவருக்கு மரியாதை பண்ணிட்டான். சரியா சொன்னா மாப்பிள்ளை மாமனாரை பார்த்தா மரியாதை பண்ணணும். ஆனா இங்க எல்லாமே எப்பொழுதும் ரிவர்ஸ் சொல்றாங்க. மாப்பிள்ளைய பார்த்து மாமனார் மரியாதை பண்ண வேண்டிய அவசியமா இருக்கு. இங்க தக்ஷனும் பண்ணல, இவரும் பண்ணல. உடனே தக்ஷனுக்கு கோபம் வந்துடுச்சு. அதோட இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுத்தனே கோபம் வந்துடுச்சு. இதுல வேற அவனுக்கு பதவி உயர்வு, நல்லபடியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பிரஜாபதினு ஒரு பதவி உயர்வு கொடுத்துட்டான். அது இன்னும் அகம்பாவம் ஜாஸ்தியாக எடுத்து சிவபெருமான ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டான், அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். வரவா போறவாடுனா சிவபெருமான பத்தி குதர்க்கமா குற்றமா சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய யாகம் பண்றான். அந்த யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் கூப்பிடுறான். இவனுடைய குழந்தைகள் அத்தனை ஸ்ரீ குழந்தைகள் பெற்றிருக்கானு எல்லாரையும் கூப்பிடுறான். அவளுடைய ஆத்துக்காரர் எல்லாரையும் கூப்பிடுறான். சிவபெருமான் தாக்ஷாயினி மட்டும் கூப்பிடல.
ஆனாலும் தாட்சாயினி எல்லாரும் கூப்பிடுறா, வாழேண்டி போலாமே. அப்ப ஆச்சரியமா அற்புதமா அனுபவிச்சு யாகம் பண்ணிட்டு இருக்கா. நம்மளும் போலாமேன்னு சொன்னா, வரேன்னு சொன்னா, சிவபெருமானத்தை கேட்டா. சிவபெருமான் சொன்னார், வேண்டாமா, மரியாதை இல்லைன்னா பிறந்த விடங்கள் போகப்படாது. அதுவும் ஸ்திரீகளுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு போனா மனசுக்கு